நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பர்த்டே வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்குமா நெஞ்சம் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ, நான் வந்து 1:1 அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30 செகண்ட் வந்து 30 இல்லைனா ஒரு 26-27 செகண்ட் வந்து நான் ஃபோட்டோ எல்லாத்தையும் இப்போ வந்து செட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோவில் நிறைய எடிட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது பேன் அண்ட் ஜூம் உள்ள போய்ட்டு ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஷேக் ஆகக்கூடாது ஃபோட்டோ. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் நான் அதேமாதிரி வைக்கிறேன். ஃபோட்டோ ஷேக் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாத ஃபோட்டோ வந்து ஒரே சைஸாக இருக்கிறதுனால நான் ஜூம் பண்ணிவிட்டு அதை நான் செட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். எல்லா ஃபோட்டோ இப்போ நான் அதேமாதிரி செட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ஃபோட்டோக்கும் அதேமாரி பேன் அண்ட் ஜூம் உள்ள போய்ட்டு ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஈக்குவல் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டில் முடியும் போது அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்லாங்காக முடியும் போது. ஸோ அடுத்து லேயர் உள்ள போய்ட்டு அவுட்லைன் பார்டர் கிளிக் பண்ணுறேன். அவுட்லைன் பார்டரில் போய்ட்டு ஒயிட் கலர் கிளிக் பண்ணிட்டு அந்த பென்சில் ஆப்ஷன் உள்ள போங்க. அதில் பாக்ஸ் ஆப்ஷனை கொடுங்க. ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அவுட்லைனில் வரைங்க கரெக்டாக. எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு தான் செட் ஆச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக அழுத்தி வரீங்க. ஏன்னா நான் கை வைக்கும்போதே இதுவாகிடுச்சு, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ அதனால் கரெக்டாக அந்த கார்னர் வந்து செட் ஆகிற மாதிரி 4 பக்கமும் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டு அதை 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஜூமை குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், 30 செகண்ட் ட்ராக் பண்ணுங்கள். நான் ட்ராக் பண்ணுற மாதிரி இருங்க. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லைட்டாக ஜூமை குறைச்சிட்டு இந்த மூலைக்கும் இந்த கார்னருக்கும் இப்போ லைட்டாக செட் பண்ணுவோம். ஓகே, செட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம அந்த 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றத, ஹேண்ட் ரைட்டிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அந்த பார்டர் லைன் தான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பேர் வருது. ஸோ மீதியை கட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து சாங் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாங்கு, மறக்குமா நெஞ்சம். இந்த சாங் தான். இதை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு போங்க. மெமரி லேர்ன் அப்படின்ற எஃபெக்ட் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அது எங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கும். மேலே தோ பாருங்கள், அதோ வீடு மாரி காமிக்குது, அந்த சிம்பிளில் போங்க. போயிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், மாடர்ன் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். இது இல்லை அதோ கீழே இருக்குது பாருங்கள், இந்த மாடல் சிம்பிள். இதில் போனீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இதோ இருக்கா, அதுதாங்க. அதான் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அந்த மெமரி லேர்ன்கிட்ட போயிட்டு அதில் ஒரு 7 ஆப்ஷன் இருக்கும். அதாவது 7 எஃபெக்ட் இருக்கும். அது ஒன்று ஒரு ஃபோட்டோக்கும் ஒன்று கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரியே திருப்பி அந்த கிளிப் கிராஃபிக்ஸில் போங்க. டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண உடனே அது சேவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கு வந்து நெட்வொர்க் தேவை, முக்கியமாக நெட் இருக்கணும். நெட் இருந்தவொடனே டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெட்டு தேவையில்ல. அதை ஆட் பண்ணும்போது நெட்டு தேவையில்ல. அதுமாரி எல்லா இமேஜுக்கும் இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எடிட்டிங் கற்றுக்கணும்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்களும் எடிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு எடிட்டராக ஆகிடலாம். வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் எந்த மாதிரியான வீடியோ எடிட்டிங் வேணுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓகே, 6க்கு பதில் 7 செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நடுவில் நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இப்போ ஹாப்பி பர்த்டே ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஏஆர் ரஹ்மான், அதில் டாட் வைக்கிறேன். ஏஆர் பக்கத்தில் ஒரு டாட், அதேமாரி. ஓகே கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து லைட்டாக இங்கேருந்து கீழே இறங்குற மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் போதும். இப்போ என்ன பண்ணுறேன்னா,
கட் பண்ணுற ஆப்ஷனில் போய்ட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா இது பண்ணுறேன், ஃப்ரீஸ் பண்ணுறேன், நல்லா இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு அந்த சாவி மாரி இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே கீழே இறக்கிட்டோங்க. அந்த டெக்ஸ்ட்டை தொட்டு கீழே லைனில் அப்படியே பார்டரில் அப்படியே இறக்கிட்டோங்க. பொறுமையாக இறக்கிட்டு வந்து அந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் அனிமேஷன் கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல செட் பண்ணுங்கள் கீழே அதே மாதிரி அந்த இடத்துல. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா வேறு லெவலாக இருக்கும். கலர் வேணும்னா மாற்றிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இல்லை ஃபாண்ட்டும் நிறைய ஃபாண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாண்ட் செட் பண்ணுறேன், ஏன்னா இதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபாண்ட்டை செட் பண்ணுறேன். இப்போ அதுக்கும் அதே ஃபாண்ட்டை செட் பண்ணுறேன். 4வதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4வது தான் அந்த ஃபாண்ட்டு. அதை செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் கலர் மாற்றிடலாம், ஏன்னா ஒயிட் கலர் வந்து எடுக்கல, பிளாக் கலர் மாற்றிட்டேன். ஸ்ட்ரோக்கு வந்து அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு நீங்களும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை 15 வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிடுங்க, கொஞ்சம் கம்மியாக வைங்க, ஒரு 4 இல்லை 5 வைங்க. கீழே செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணுங்கள், 30 செகண்ட் ட்ராக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் செகண்ட் இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஸோ அதனால் சரி, முதல்ல இதை 30 செகண்ட் ட்ராக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 செகண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, 30 செகண்ட் ட்ராக் பண்ணியாச்சு. நம்ம எடிட்டிங் 26 செகண்ட் தாங்க இதா. ஓகே, 26 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டேன். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வருது, செகண்ட் பிளாக் கலர் வருது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஒயிட் கலரே ஜூம் குறைச்சிங்க, அதுவே நல்லா தான் இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நான் அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், பிளாக் கலரே கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஒயிட் கலர் வந்து திடீர்னு பிளாக் கலராக மாறுதில்ல. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிளாக் கலர் வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஃபாண்ட் டெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு வருதோ அதேமாரி அளவோட. ஓகேவா, இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபாக், அதாவது புகையை ஆட் பண்ண போகிறேன் கீழே. இதுவும் அதேமாரி அந்த ஸ்டோர் உள்ள தான் இருக்கும். தெரியலாம் சொல்லுங்கள், டவுன்லோட் திருப்பி உங்களுக்கு நான் இதுக்குனே வீடியோ போடுறேன், என்னென்ன இருக்குது அது உள்ள ஸ்டோர் உள்ள. எல்லாமே வந்து ஃப்ரீ தான், நெட்டு மட்டும் தான் தேவை. ஸோ அதையும் இப்போ நான் 30 செகண்ட் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, டேட் இருக்குது, டேட் ஆட் பண்ணணும். சரி, முதல்ல அந்த சாங்கை கட் பண்ணிடலாம் இருங்க. ட்ரிம்மில் போங்க, ட்ரிம்மில் போய்ட்டு ட்ரிம் ரைட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஜனவரி 6 ஜனவரி 6 டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியே. ஆமாம், ஜனவரி 6 அதுக்கேற்ற மாதிரி கலர், நிறைய கலர் இருக்குது, ஃபாண்ட் இருக்குது. நான் ஆட் பண்ண மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஃபாண்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத கலர் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க கைன் மாஸ்டரில். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நீங்களே எடிட்டராக இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ மட்டும் போட்டுனே இருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருங்க. ஜனவரி 6 ஓகே. அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா வந்து அவுட்லைன் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதனால் அதே 30 செகண்ட் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கும் இன்னும் அனிமேஷன், ஓவர் அனிமேஷன் இருக்குது, அதுவும் கொடுத்தா வேறு லெவலாக தான் இருக்கும். ஃபுல் டுட்டோரியல் வீடியோ போடுறேன், ஒரு தடவை கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ இந்த ஹாப்பி பர்த்டே இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஓவர் அனிமேஷன் போய் பல்ஸ் அப்படின்றத கொடுங்க. ஓகே, பக்காவான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆச்சு. இது வந்து என்னுடைய தேவைக்காக எடுக்கிறேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. கேப்சர் சேவ், அது வந்து தமிழ் செட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். ஓகே, சேவ் வீடியோ கொடுத்துருங்க. ஓகே, இது ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா கேலரியில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.